வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இளநீர் பாயாசம் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், அதே சமயம் பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம இளநியை இந்த மாதிரி வழுக்க இருக்க மாதிரி இளநியாக பார்த்து வாங்கி தண்ணி தனியாகவும் வழுக்க தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். வழுக்கையே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் நம்ம பாதி வழுக்க இந்த மாதிரி இளநியோடு போட்டு அரைக்க போகிறோம். மீதி வழக்கையே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா குயிக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த இளநீர் பாயாசத்தை செஞ்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வழுக்கை இளநீ ரெண்டுத்தையும் அதோட திப்பி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தனியாக ஒரு நல்ல வடிகட்டியாக பார்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதுக்காக நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் தான் செய்ய போகிறேன். அந்த 1/2 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100-150 ml சுண்டுற அளவுக்கு நல்லா பொறுமையாக காய்ச்சி எடுத்துக்கலாம். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாலே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே காஞ்சிடும். ஏன்னா இந்த பால் காய்ஞ்சாலே நமக்கு மொத்த வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் கூட தேவையான அளவு சுகர், உங்களுக்கு எப்படி சர்க்கரை தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சுகரும் நல்லா கரையிட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் பால் எவ்வளோ சுண்டி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி 1/2 லிட்டர் பால் இந்த அளவுக்கு சுண்டி வந்த அப்புறம் தான் நம்ம சர்க்கரை அதில் ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மில்க் மேடு கடைகளில் கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் திக்னஸும் ஸ்வீட்னஸையும் கொடுக்கும். அந்த மில்க் மேடு இந்த அளவு பாலுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்குங்க. அவ்வளோதான். நம்ம அடுத்து இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ இளநீர் பாயாசத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்க இளநீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழுக்கையை இதில் ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பால் இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு வடிகட்டி, இதுக்கு முன்னாடியும் அது மாதிரி வடிகட்டில் தான் நம்ம பண்ணோம். அதை எடுத்து இந்த பால் ஆடை அதை பேலன்ஸ் இருக்க எல்லாமே இதில் நிற்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சுவையான இளநீர் பாயாசம் ரெடி. மேலே சும்மா கார்னிஷிங்க்கு பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இளநீர் பாயாசம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். நமக்கு இது சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.